அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வகுப்பிலே பார்த்ததன் தொடர்ச்சியாக திடக்கழிவு மேலாண்மை என்றால் என்ன மற்றும் மாசுபாடு குறித்து விரிவாக பார்ப்போம். திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மாசுபாடு குறித்து விரிவாக பார்ப்போம். Dear student, in this class we know about solid waste management and pollutions. The first one, solid waste management. It is our duty to reduce creating waste and protect environment. 3 R's are important in protecting environment. The first R is reduce, and the second R is reuse, and the last R is recycle. 3 R cycle. 3R cycle: reduce, reuse and recycle. Avoid. The first one, avoid. Avoid the usage of unwanted materials which create more debris. Before you buy anything, think that, do I really need it? Example, avoiding buying packed foods. Refuse to buy use and throw plastic products. The second one, reduce. We can reduce the waste by using durable goods that last longer instead of the things that are used once and throw away. Example, write on both sides of papers instead of unnecessary printing. Use electronic facilities. Share newspapers, magazines and other things with others. Third one, reuse. Reuse means using a thing again and again rather than using and throwing after a single use. Reuse means using a thing again and again rather than using and throwing after a single use. For example, instead of using plastic bags, use and throw pens and batteries. Use cloth bag, fountain pens and rechargeable batteries. Reuse glass bottles for other purpose. Repair foodwares and use them. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாளிலும் கூட முதலாவதாக நாம் திடக்கழிவு மேலாண்மை என்றால் என்ன? கழிவுகள் உருவாதலை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தவிர்ப்பது நம் அனைவரின் கடமையாகும். பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல் ஆகியவை சுற்றுச்சூழலை காக்கும் முக்கிய 3 வழிமுறைகளாகும். இவற்றை நாம் 3R என்று அழைக்கிறோம். 3R என்றால் என்ன? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதாவது பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல். நீங்கள் படத்திலே அந்த 3R சுழற்சியினுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய முதல் பகுதியாக தவிர்த்தல். தேவையற்ற பொருள்களையும் அதிகம் குப்பைகளை உருவாக்கும் பொருள்களையும் பயன்படுத்துதலையும் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் இது நமக்கு அவசியம்தானா என்று சிந்தித்து வாங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்தல் வேண்டும். ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை வாங்க மறுத்தல் வேண்டும். இரண்டாவதாக, திடக்கழிவு மேலாண்மையில் பயன்பாட்டை குறைத்தல். அதிகமான கழிவுகளை ஏற்படுத்தும் எந்த பொருள்களையும் பயன்படுத்தாமல் நீண்ட காலத்திற்கு பயன்படும் தரமான பொருட்களை தேர்ந்தெடுத்து அவற்றை தேவையான அளவிற்கு பயன்படுத்துவதன் மூலம் நம் கழிவுகளை குறைக்க முடியும். எடுத்துக்காட்டாக, காகிதத்தின் இருபுறமும் எழுதலாம். தேவையற்ற அச்சிடுதலை குறைத்து கொள்ளலாம்.
மின்னணு வசதிகளை பயன்படுத்தலாம். செய்தித்தாள்கள் மற்றும் வார இதழ்களை வாய்ப்புள்ள பிற பொருட்களை பிறருடன் பகிர்ந்து பயன்படுத்துவதால் நாம் இந்த பயன்பாட்டை குறைத்து கொள்ளலாம். மீண்டும் பயன்படுத்தல். ஒருமுறை பயன்படுத்திய பின்னர் வீணாக போகும் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படும் பொருட்களை பயன்படுத்துதலே மீண்டும் பயன்படுத்துதல் ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பைகள், பேனாக்கள், மின்கலன்களுக்கு பதிலாக துணிப்பைகள், மை நிரப்பும் பேனாக்கள், மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் ஆகியவற்றை பயன்படுத்துதல், காலணிகளில் பழுது ஏற்பட்டால் சரி செய்து பயன்படுத்துதல் போன்றவை மீண்டும் பயன்படுத்துதலில் நாம் பார்க்க முடியும். அடுத்து மறுசுழற்சி. நான்காவதாக திடக்கழிவு மேலாண்மை மறுசுழற்சி. கழிவுகளிலிருந்து பயன்தரத்தக்க பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு மறுசுழற்சி என்று பெயர். மறுசுழற்சி என்பதற்கு கழிவுகளிலிருந்து பயன்தரத்தக்க பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு மறுசுழற்சி என்று பெயர். எடுத்துக்காட்டு, பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துதல், சில வகை நெகிழிகளை உருக்கி நடைபாதை உரிப்புகள், நெகிழி அட்டைகள், நீர்ப்பாய்ச்சும் குழாய்கள் போன்றவை தயாரித்தல். என்னுடைய ஐந்தாவதாக உரமாக மாற்றுதல். மட்கும் குப்பைகளை நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகளினால் இயற்கை உரமாக சிதைவுறு நிகழ்ச்சி உரமாதல் எனப்படும். மட்கும் குப்பைகளை நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகளால் இயற்கை உரமாக சிதைவுறு நிகழ்ச்சி உரமாதல் எனப்படும். இவ்வாறு குப்பைகளிலிருந்து பெறப்படும் உரம் தாவரங்களுக்கு இயற்கை உரமாக பயன்பட்டு மண் வளத்தை அதிகரிக்க செய்கிறது. திடக்கழிவு மேலாண்மையில் அடுத்ததாக எரித்து சாம்பலாக்குதல். எரியக்கூடிய திடக்கழிவுகளை அதற்கென வடிவமைக்கப்பட்ட உலைகள் மூலம் எரித்து சாம்பலாக மாற்றலாம். மனித உடல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தூக்கி எறியப்படும் மருந்துகள், நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், இரத்தம், சீல் போன்றவற்றை இம்முறையில் அளிக்கப்படுகின்றன. எரிக்கும் போது உருவாகும் அதிக வெப்பம் தொற்று நோய் கிருமிகளை அளிக்கிறது. இந்த வெப்பத்தினை கொண்டு மின்சாரமும் தயாரிக்கலாம். திடக்கழிவு மேலாண்மை அடுத்த படியாக நிலத்தில் நிரப்புதல். நிலத்தில் காணப்படும் இயற்கை குழிகள் அல்லது மனிதனால் தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுகளை நிரப்பி அதற்கு மேலாக மண்ணை பரப்பும் முறைக்கு நிலத்தில் நிரப்புதல் என்று பெயர். இதில் உள்ள மட்கும் கழிவுகள் சில நாட்களுக்கு பின் மெதுவாக சிதைவுற்று உரமாக மாறிவிடுகின்றன. இவ்வகை நிலங்கள் மீது பூங்காக்கள், தோட்டங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம். Dear student, in solid waste management, the fourth step, recycle. The process by which waste materials are used to make new product is called recycling. The process by which waste minerals are used to make new product is called recycling. Example, using old cloths to make paper and melting some plastic to make floor mats, plastic boards and hose pipes. The next one is compost. The process of degradation of organic waste into manure by the action of microorganisms is called composting. The manure thus obtained becomes natural fertilizer for the plants as well as increases the soil fertility. The sixth step of solid waste management, incinerate. The burning of solid waste in incinerator is called incineration. Decayed medicines, toxic drugs, blood bursts. During incineration, the enormous heat kills all categories disease-causing germs. The seventh step, landfill. Landfilling is a method in which waste are
dumped into naturally occurring or man-made pits and covered with soil garbage buried inside landfills remain here for a long time as they decompose very slowly and become manure. These places can be converted into parks, gardens, etc. In this lesson, the next one, we know about pollution. Pollution occurs when the environment gets contaminated by waste, chemicals, and harmful substances. Pollution is the damage caused to the environment mainly because of human activities. Any substance that causes pollution is known as a pollutant. Pollution is unwanted change in the physical, chemical, and biological characteristics of our land, air, and water. Pollution is an unwanted change in the physical, chemical, and biological characteristics of our land, air, and water. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்தில் அடுத்தபடியாக மாசுபாடு குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். நம் சுற்றுச்சூழலில் தேவையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. சுற்றுச்சூழல் இத்தகைய பொருட்கள் சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழல் தன்மையே மாறிவிடுகின்றன. இதைத்தான் மாசுபாடு என்கிறோம். மனிதனின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. எந்த பொருள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்குகின்றனவோ அவை மாசுபடுத்திகள் எனப்படுகின்றன. நிலம், நீர் மற்றும் காற்றின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடாகும். அதாவது நிலம், நீர் மற்றும் காற்றின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடாகும். மாசுபாட்டை நாம் 4 வகைகளாக பிரிக்கலாம். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு. முதலாவதாக காற்று மாசுபாடு என்றால் என்ன? காற்று மாசுபாடு என்றால் என்ன? தொல்லுயிர் படிம எரிபொருள்களான எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி போன்றவற்றை எரிப்பதாலும் இயற்கை வாயுக்களால் காற்று மாசுபாடு அடைகிறது. இந்த தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் தொழிற்சாலை, மின் நிலையம் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படிப்பட்ட பொருட்களை எரிப்பதால் உருவாகும் வாயுக்களும் இதிலிருந்து வரக்கூடிய மிக நுண்ணிய துகள்களான சாம்பலும் தூசிகளும் காற்றில் கலப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அம்மழையை அதிக அமிலத்தன்மையுள்ள மழையாக மாற்றுகின்றன. இதற்கு அமிலமழை என்று பெயர். அமிலமழை என்றால் என்ன? தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அம்மழையை அதிக அமிலத்தன்மையுள்ள மழையாக மாற்றுகின்றன. இதற்கு அமிலமழை என்று பெயர். அமிலமழை தாவரங்களை பாதிப்பதோடு நிலத்தையும் மாசுபடுத்துகின்றது. இந்த மழை ஏரிகளிலும் குளங்களிலும் கலப்பதால் இந்த அமிலங்கள் அங்குள்ள மீன்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காற்று மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைப்பது? காற்று மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம்? அருகிலுள்ள இடங்களுக்கு செல்ல மோட்டார் வாகனங்களை தவிர்த்து நடந்தோ அல்லது மிதிவண்டியிலோ செல்லலாம். இரண்டாவதாக, நீண்ட தூரம் செல்ல பேருந்துகளையும் தொடர்வண்டிகளையும் பயன்படுத்தலாம். மூன்றாவதாக, திடக்கழிவுகளை எரிக்காமல் இருந்தால் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். நான்காவதாக, பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம். அடுத்தபடியாக நீர் மாசுபாடு. நீர் மாசுபாடு என்றால் என்ன? நதிகள், ஏரிகள் மற்றும் கடல் நீரோடு தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டு கழிவுகளும் வயல்வெளி கழிவுகளும் கலக்கும்போது நீர் மாசுபாடு அடைகிறது. நதிகள், ஏரிகள் மற்றும் கடல் நீரோடு தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டு கழிவுகளும் வயல்வெளி கழிவுகளும் கலக்கும்போது நீர் மாசுபாடு அடைகிறது. மாசு கலந்த நீர் நோய்களை பரப்புகின்றன. அதிலுள்ள வேதிப்பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. நீரை மாசுறச் செய்யும் பொருட்கள் சாக்கடை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள்,
திடக்கழிவுகள் இவைகள் நீரை மாசுபாடு செய்கின்றன. நீர் மாசுபாட்டை எவ்வாறு குறைக்கலாம்? மீதமுள்ள எண்ணெய், பழைய மருந்துகளை நீருடன் கலத்தலை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, வயலில் பயிர்கள் வளர்வதற்காக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை குறைக்க வேண்டும். மூன்றாவதாக, வீட்டின் கழிவு நீரை வீட்டு தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம். நான்காவதாக, குளங்கள், ஏரிகள், ஆறுகளில் கழிவுகள் கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்த்து விட வேண்டும். எப்போதும் குப்பை தொட்டியை பயன்படுத்த வேண்டும். இவ்விதமாக நீர் மாசுபடுதலை நாம் தவிர்க்க முடியும். Dear student, in pollution, the pollutions are four major kinds of pollution. There are four major kinds of pollution. The first one, air pollution. Second one, water pollution. Third one, land pollution. Fourth one, noise pollution. Air pollution, water pollution, land pollution, noise pollution. Air pollution. Most air pollution is caused by the burning of fossil fuels. Example, oil, petrol, coal and natural gas. These are used in industries, power plants and motor vehicles. Burning these fossil fuels release toxic gases and the fine particles such as ash and soot in the air, causing air pollution. Air pollution is also caused by burning solid waste. Certain toxic gases produced by industries mix with raindrops in the atmosphere and make rain unusually acidic. This is called acid rain. What is acid rain? Certain toxic gases produced by industries mix with raindrops in the atmosphere and make rain unusually acid. This is called acid rains. It damages plants, washes the nutrients out of soils and kills fishes. Air pollution is harmful to all living organisms, including humans. Polluted air affects skin, eyes and respiratory system. How can we reduce air pollution? The first one, cycle or walk short distance instead of using a motor vehicle. Second one, travel by public transport. Third one, do not burn solid waste. The fourth one, avoid firework. The second pollution is water pollution. Water pollution occurs when wastes from factories, houses and farms mixes with the water in rivers, lakes, ponds, the ocean or even groundwater. Contaminated or polluted water can spread disease and chemicals which are not good for our health. The most significant sources of water pollution are sewage, second one industrial effluents, third one agricultural pollutants, fourth one solid waste. How can we reduce water pollution? Do not pour leftover oil, old medicines or waste down the drain or into the toilet. Second one, reduce the use of chemical pesticides and fertilizers to grow crops. Third one, use wastewater for garden in home. The fourth one, do not litter or dump waste. Always use a waste bin. The third pollution is land pollution or soil pollution. In the same way as water and air get polluted, land or soil pollution happens when toxic chemicals change the natural balance in soil. Land pollutions come from farming, mining and factories, and solid waste from our own homes like plastics,
and broken electronics. Soil pollution affects animals, humans, and even plants because soil or land acts like a sponge. When it rains, pollutant sinks into the soil. How can we reduce land pollution? First, try to reduce waste, then recycle the rest. Second one, always use a waste bin and never litter. Third one, do not burn waste. The ash mixes easily with soil. The fourth pollution is noise pollution. Noise pollution affects the environment. We all like a quiet and peaceful place since unpleasant or loud sounds disturb us. Loud music, the sounds of motor vehicles, fireworks, and machines cause noise pollution. Continuous noise disturbs our sleep and does not allow to study. Noise pollution has been directly linked to stress and health impacts such as high blood pressure and hearing loss. Loud noise or even loud music can damage our ears. Noise pollution also disturbs animals. Birds have to communicate louder so that they can hear each other in noisy areas. Even underwater noise pollution from ships can make whales lose their way as they use sounds to navigate. How do we reduce noise pollution? We reduce noise pollution? First one, turn off our electronic when you do not use them. The second one, lower the volume when you watch TV or listen to music. Third one, remind drivers not to use the horn too much. Fourth one, avoid firework. Fifth one, speak, do not shout. அன்பார்ந்த மாணவர்களே, நாம் 2 வித மாசுபாடு குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக நில மாசுபாடு. நில மாசுபாடு என்றால் என்ன? நீரும் காற்றும் மாசடைவது போன்று நிலமும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களால் மாசடைகின்றன. வயல்களில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்துவதாலும், சுரங்க தொழிற்சாலைகளில் நிலத்தை தோண்டி அங்குள்ள உலோகம் மற்றும் கனிம வளங்களை எடுப்பதாலும், தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பயன்படுத்தும் நெகிழி மற்றும் உடைந்த மின்னணு சாதனங்களாலும் நில மாசுபாடு அடைகின்றது. நில மாசுபாடு விலங்குகள், மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. ஏனெனில் மண் அவ்வுயிர்களில் வாழ உகிரம் அல்லது மழை பெய்யும் போது நிலத்தில் உள்ள மாசுகள் மழை நீரில் கலக்கின்றன. இந்த மாசுபாடுந்த நீரை தாவரங்கள் உறிஞ்சுகின்றன. இந்த நீரில் உள்ள நச்சுப் பொருட்கள் தாவரங்கள் தயாரிக்கும் உணவிலும் சேர்கின்றது. இதை உண்ணும் நாமும் அவற்றால் பாதிப்படைகிறோம். இந்த நில மாசுபாட்டுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது? நில மாசுபாட்டிற்கு எவ்வாறு தீர்வு காண்பது? கழிவுகள் உருவாக்கத்தை குறைத்து கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, குப்பை தொட்டிகளில்தான் குப்பைகளை போட வேண்டும். மூன்றாவதாக, கழிவுகளை எரிக்கக்கூடாது. அப்படி எரித்தால் அதிலுள்ள சாம்பல் நிலத்தில் கலக்கும். அடுத்ததாக ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு குறித்து நாம் பார்ப்போம். ஒலி மாசுபாடு சுற்றுப்புறத்தை பாதிக்கிறது. நாம் அனைவருமே அமைதியான அதிக சத்தமில்லாத இடத்தில் இருக்க விரும்புகிறோம். நம்ம யாருக்கும் அதிக சத்தம் பிடிப்பதில்லை. சத்தமான இசை, மோட்டார் வாகனத்தில் வெளிவரும் இரைச்சல், பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை போன்றவை இரைச்சலை உருவாக்கின. தொடர்ந்து வரும் இரைச்சல் நம் தூக்கத்தை கெடுக்கிறது. நம்மை நிம்மதியாக படிக்க விடுவதில்லை. அதிக இரைச்சலோடு வரும் பாடல்கள் போன்றவை நம் காதுகளை பாதிக்கின்றன. இரைச்சலினால் நமக்கு உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் மற்றும் கேட்கும் திறன் பாதிப்பு போன்றவை ஏற்படுகின்றன. இரைச்சல் மாசுபாடு நம்மை சுற்றியுள்ள விலங்குகளுக்கும் குறிப்பாக பறவைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கடலுக்கடியில் உள்ள திமிங்கலங்கள் கப்பலினால் ஏற்படும் இரைச்சலினால் தங்கள் பாதைகளில் திசை மாறுகின்றன. இந்த ஒலி மாசுபாட்டினை எவ்வாறு குறைக்கலாம்? முதலாவதாக, மின் கருவிகள் பயன்படாத நிலையில் அணைத்துவிட வேண்டும். இரண்டாவதாக, தொலைக்காட்சி மற்றும் மின்னணு கருவிகளின் ஒளி அளவை குறைத்து வைத்து கேட்கலாம். மூன்றாவதாக, ஓட்டுநர்கள் வாகனங்களின் ஒலிப்பானங்களை தேவை ஏற்படும் போது மட்டுமே பயன்படுத்த கேட்டுக்கொள்ளலாம். நான்காவதாக, பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம். ஐந்தாவதாக, பேசலாம் ஆனால் அதிக சத்தம் போட வேண்டாம்.
அன்பார்ந்த மாணவர்களே, ஒருவேளை இந்த பாடத்தை உள்ள கேள்விகளை நீங்கள் நன்றாக படியுங்கள். தொடர்ந்து அடுத்த வரும் வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.